எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து தலகர்த்தர், தளபதி, தனிக்காட்டு ராஜாவா கோயம்புத்தூர்ல இருக்கார். அது அதிமுகவுக்கு சரி, திமுகவுக்கு சரி, காங்கிரசுக்கு சரி. அன்பு தாய்மார்களின் பாச மலைகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி முழுக்க திமுக இருக்கிறவங்க பூராமே எஸ்பி வேலுமணிக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. திமுக முக்கிய பொறுப்புல இருந்தவங்களே வந்து வேலுமணி கிட்ட மாதம் மாமூல் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கோவை மாவட்டம் 10 தொகுதி மட்டுமல்ல, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதி மட்டுமல்ல, நீலகிரி தொகுதியாகிய 3 தொகுதி, கூடலூர், ஊட்டி, குன்னூர், இந்த 3 தொகுதிகள் மட்டுமல்ல, மொத்தம் 21 தொகுதிகளை நான் வென்றெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழலிச்சுட்டு 2021 சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டினார் வேலுமணி. அதனால அவர் கை ஓங்கிருச்சு. இங்க கோயம்புத்தூரே முழுக்க எஸ்பி வேலுமணியுடைய கண்ட்ரோலுக்கு திமுகவா ஆயிருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது அடிப்படையில தான் முழுக்க நீ நேரடியா இருந்து பார்த்தீங்கன்னா தான் இது சரி வரும் அப்படின்னு ஸ்டாலினே செந்தில் பாலாஜியை இந்த 10 தொகுதி கரூர்ல போட்டி விட வேண்டாம், நீ கோயம்புத்தூர் போய் கவனி அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்து ரொம்ப வற்புறுத்தி தான் அவரை கோயம்புத்தூர் அனுப்பிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்ததன் மூலமா எதிரணி வந்து கலகலத்து போயிருக்குதானா? நல்லாவே கலகலத்து போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜி இந்த தொகுதியில போட்டி போடுறத திட்டமிட்டேதான் இவர் அம்மன் அர்ஜுன காலி பண்ணணுங்கிறதுக்காகவே இங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தொண்டாமுத்தூர் தொகுதியில எஸ்பி வேலுமணி போட்டி போடுறது, ரவி இருந்தா டஃப் ஃபைட்டா இருப்பாரு, அவர் வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையிலேயே அவருக்கும் ஒரு பகைமை இருக்கு. அதனால வந்து ரவி போர்ஸபிளா இருந்து எஸ்பி வேலுமணி தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு தொண்டாமுத்தூர்ல நடக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ரவியை கூட வேட்பாளரா மாத்தி இன்னைக்கு புதுசா ஒருத்தர் கார்த்திகேயன் ஒரு வேட்பாளரை போட்டு எஸ்பி வேலுமணி ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி வெற்றி திமுக வேட்பாளர் ஒரு சாதாரண வேட்பாளர் போட்டதன் மூலமா ஊர்ஜிதமாயிருச்சு. அந்த பக்கம் செந்தில் பாலாஜியை அம்மன் அர்ஜுன் எதிர்க்கிறதுனால அம்மன் அர்ஜுனோட தோல்வி எளிதாயிருது. அதனால செந்தில் பாலாஜி வெற்றி பெறார். இவங்களுக்குள்ள ஒரு டீலிங், ஒரு அன்கோ வேலை நடந்திருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. வந்து யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, மக்கள் யார் பக்கம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அலசல்கள் போயிட்டே இருக்கு. வந்து எல்லா அலசல்களிலும் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதி பற்றின ஒரு அதிக கவனம் இருக்கு. வந்து ஏன்னா மற்ற இடங்கள் இந்த மாதிரி இருக்கும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சா கூட கொங்குமதி எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற சம்மந்தமாக கணிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2021 தேர்தலில் கொங்கு பகுதி அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு அதிமுக கோட்டையாக இருந்தது. வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அது மாறிடுச்சு. அது ஒரு திமுகவுக்கு சாதகமாக இருந்தது. வந்து ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வேலுமணி, செந்தில் பாலாஜி அங்கே வந்திருக்காரு. ஒரு 2 பெரிய ஸ்டார்களோட பொறுப்பில் மோதல்கள் இருக்குது. வந்து ஸோ எப்படி இருக்குது கொங்கு பகுதி அப்படின்னு சொல்ல முடியும்? செந்தில் பாலாஜி வந்ததுனால ஒரு படு வேகம் எடுத்து திமுகவில் ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. இன்னும் செந்தில் பாலாஜி வந்தா கூட இங்க ஒன்றும் பெருசா பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்சும் நடந்துகிட்டு தான் இருக்குங்க. இந்த அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிறது 2011 இதுக்கு வந்து ஒரு வரவா இருந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொகுதிகளை திமுக வெல்றதும் 1996 முழுக்க திமுகவை வென்றெடுத்த தொகுதிகளாகவும் தான் அந்த கோவை மாவட்டம் இருந்திருக்கு. ஆனா 2009 2011 பின்னாடியான ஒரு நிலைமை என்னன்னாக்க, இந்த கோயம்புத்தூர்ல ஒரு கோஷ்டி அரசியல், திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பாஜகவாகட்டும், இவங்களுக்குள்ள ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்குள்ள 2 தலைகள் இருக்கும். 2 தலைகளும் மோதிக்கிட்டு இருக்கும். இந்த மோதல் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அந்த கட்சியை வளர்த்தெடுக்குதா இல்லையாங்கிறத விட அது ஒரு பேசுபொருள் ஆக்கிட்டு இருக்கும். இது அப்படியே மாறி வந்து இப்ப 2021 தேர்தலின் போது 10க்கு 10 தொகுதியை வந்து அதிமுக அடிச்ச பின்னாடி முழுக்க இது ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி இது ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா திமுகல ஒரு தளபதி கிடையாது, காங்கிரஸ்ல ஒரு தலகர்த்தர் கிடையாது, பாஜகவுல கூட தலகர்த்தர் கிடையாது. ஏதோ அண்ணாமலை போன தேர்தலில் வந்தங்காட்டி அண்ணாமலை ஒரு பேசுபொருளா இருக்காரு. ஆனா
வேலுமணி, எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து தலகர்த்தர், தளபதி, தனிக்காட்டு ராஜாவா கோயம்புத்தூர்ல இருக்கார். அது அதிமுகவுக்கு சரி, திமுகவுக்கு சரி, காங்கிரஸுக்கு சரி, எல்லாத்துலயுமே ஒரு தனிக்காட்டு ராஜாவா இன்னைக்கு இருக்கிறவரு எஸ்பி வேலுமணி அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அதுல திமுகவில் இருந்து பல பேரு 2016க்கு பின்னாடி, அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க திமுக இருக்கிறவங்க பூராமே எஸ்பி வேலுமணிக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. எஸ்பி வேலுமணி செய்யக்கூடிய, அவங்க சகோதரர் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் தொழில எல்லாருமே பங்குதாரரா இருக்கிறாங்க, அல்லது அவங்க கிட்ட இருந்து ஒரு வேலை வாங்கி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்படிங்கறதுனால திமுக கூட அவங்களோட ஐக்கியம் ஆயிருச்சு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, உறவுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போயிட்டு இருக்கிறதுனால திமுக படிப்படியா குறைஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா திமுகல முக்கிய பொறுப்புல இருந்தவங்களே வந்து வேலுமணி கிட்ட மாதம் மாமூல் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு கூட ஒண்ணுக்கொண்ணு அவங்களுக்குள்ளேயே போட்டு போட்டு தலைமைக்கு அனுப்பி அந்த கட்சி அப்படியே தேஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா 2016க்கு பின்னாடி, இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைஞ்ச பின்னாடி, அவர் முதலமைச்சரான பின்னாடி எஸ்பி வேலுமணி ஒரு செகண்ட் ஹீரோவா வந்ததுனால, முக்கியமான போர்ட்போலியோ அவர் கையில் இருந்ததுனால, இன்னும் சொல்ல போனா 50 ஆண்டு கால வளர்ச்சியை 4.5 ஆண்டுகள்ல நாங்க கொடுத்தோம்னு அவங்க போஸ்ட் அடிச்சு விட்டுனாங்களோ இல்லையோ, அதிகப்படியான வேலைகள் கோயம்புத்தூர் நடந்ததுனால அந்த நிதி நிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். அரசியல்ல எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அதுல ஊழல் மலிஞ்சு கிடக்கு. அந்த ஊழல் மூலமா நல்ல வருமானம் வரும். அந்த வருமானம் உச்சபட்ச இடத்தை அடைஞ்சது வந்து 2016க்கு பின்னாடி 2021க்குள்ளே சொல்லலாம். அதனால அதுல பெரிய ஜாமவானா வேலுமணி ஆனாரு. அதன் அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு சிங்கிள் தொகுதி, ஒரு திருநாவுக்கரசர் வந்து அவரோட தொகுதி அறந்தாங்கி வந்து ஜெயிச்சு எடுத்தாருன்னா ஒரு பெரிய விஷயமா, ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஜெயிச்சு எடுத்தாருன்னா பெரிய விஷயமா அதிமுகக்குள்ள இருந்த காலத்துல, இன்னைக்கு வந்து 21 தொகுதியை வெற்றி கொள்ளக்கூடிய அளவுல எஸ்பி வேலுமணி வளர்ந்துட்டார். அதாவது கோவை மாவட்டம்ங்கிறது, கோவை மாவட்டம் 10 தொகுதி மட்டுமல்ல, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதி மட்டுமல்ல, நீலகிரி தொகுதியாகிய 3 தொகுதி, கூடலூர், ஊட்டி, குன்னூர், இந்த 3 தொகுதிகள் மட்டுமல்ல, மொத்தம் 21 தொகுதிகளை நான் வென்றெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழலிச்சுட்டு 2021ல சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டினார் வேலுமணி. அதனால அவர் கை ஓங்கிருச்சு. அந்த கை ஓங்கினதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க பூராமே அந்த எல்லா கட்சியிலுமே நீர்த்து போன நிலை இருக்குது. எஸ்பி வேலுமணியோட ஒரு அரசியலோ தொழில் தொடர்போ இல்லாதவங்க இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்பட்டுருச்சு. அந்த நிலையில தான் இன்னைக்கு கடைசியா வந்து 2026 இந்த தேர்தல்ல யாரெல்லாம் சீட்டு கிடைக்கும், அதாவது திமுக யாரெல்லாம் சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ, இன்னும் சொல்ல போனா எஸ்பி வேலுமணியுடைய சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூர் தொகுதியில ரவி என்பவர் வந்து முழுக்க அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில எஸ்பி வேலுமணி எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற அளவுல பேசப்பட்ட ரவி, அவரு மாவட்ட செயலாளர் இருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு சீட்டு கிடைக்குன்னு எல்லாரும் நம்பினாங்க. அவரே ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு எஸ்பி வேலுமணிக்கு எதிராக ஏகப்பட்ட போஸ்டர்கள் அடிச்சு விட்டுனாரு. ஆனா அவருக்கு சீட் இல்லை. அவருக்கு சீட் இல்லாம வேறொருத்தருக்கு, கார்த்திகேயன் ஒருத்தருக்கு கொடுத்ததன் மூலமா முழுக்க அதுக்கு பின்னாடி பேசுபவர்கள் கூட ரவிக்கும் நம்ம எஸ்பி வேலுமணிக்கும் கூட தொழில் ரீதியான தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக மற்ற பிரமுகர்கள் மத்தியிலிருந்து அங்க தலைமைக்கு போனதுனாலதான் திடீர் அந்த வேட்பாளர் மாற்றம். அப்படி மாற்றம்ங்கிறத விட பேசுபொருளா இருந்த ஒருத்தர் வந்து அப்படியே மாறி வேறொரு புதியவரை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. இந்த பேச்சுக்கு இடையில ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது செந்தில் பாலாஜி. இப்ப கடைசியா பேசுபொருளா இருந்த எஸ்பி வேலுமணிய எதிர்க்கிறதுக்கு ஒரு தகுதியான நபர் ரவின்னு பேசப்பட்டவரு, அவரே வேட்பாளர் இல்லாம வேறொருத்தரை போடும்போது இங்க கோயம்புத்தூரே முழுக்க எஸ்பி வேலுமணியுடைய கண்ட்ரோலுக்கு திமுகவும் ஆயிருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது அடிப்படையில தான் முழுக்க நீ நேரடியா இருந்து பார்த்தீங்கன்னா தான் இது சரி வரும் அப்படின்னு ஸ்டாலினே செந்தில் பாலாஜியை இந்த 10 தொகுதி கரூர்ல போட்டி விட வேண்டாம், நீ கோயம்புத்தூர் போய் கவனி அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்து ரொம்ப வற்புறுத்தி தான் அவரை கோயம்புத்தூர் கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத திமுக இருக்கக்கூடிய பேச்சு. இன்னும் ஒரு முக்கியமான திமுக பிரமுகர் சொன்னது என்னன்னா, எத்தனை நாளைக்கு கரூர்ல இருந்து வாடகைக்கு ஆள் பிடிச்சிட்டு வந்து நம்ம கட்சிக்கு கோயம்புத்தூர்ல வேலை செய்யறது, அதனால நீ கோயம்புத்தூர்லயே போய் குடியிருந்து சொந்த தொகுதியாகவே சொந்த ஊராகவே அதை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனதா தான் அவரு வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி வந்திருக்காரு.
செந்தில் பாலாஜி வந்ததன் மூலமா எதிரணி வந்து கலகலத்து போயிருக்குதானா? நல்லாவே கலகலத்து போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா 10 தொகுதியில, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் எல்லாருமே, திமுக அதிமுக வேட்பாளர்கள் எல்லாருமே, அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான பாஜக வேட்பாளர்கள் எல்லாமே பேசக்கூடிய ஒரே ஒரு பேச்சு செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரே ஒரு மைய புள்ளியில் நிக்குதுன்னா செந்தில் பாலாஜியோட பலத்தை நினைச்சுங்க. அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். அது செந்தில் பாலாஜி மூலம் நடக்கும் அப்படிங்கிறத அதிமுக கட்சியில் இருக்கிறவங்க கூட பேசுறாங்க. அது எந்த அடிப்படையில்னு பாத்தீங்கன்னா, இப்ப செந்தில் பாலாஜி எதிர்க்கிறது கோவை தெற்கில் இருக்கக்கூடிய அம்மன் அர்ஜுனன் அப்படிங்கிறவர். அம்மன் அர்ஜுனன் கோவை மாநகர அதிமுக மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவரு ஏற்கனவே கோவை தெற்கு தொகுதியில 2011 இருந்து 2016 எம்எல்ஏவா இருந்தவர். திரும்ப 2016 இருந்து 2021 அந்த தேர்தல்ல பாஜக வானதிக்கு வந்து தெற்கு தொகுதி கொடுத்ததுனால வடக்கு தொகுதிக்கு அவர் மாத்தி கொடுத்தாங்க. அப்ப வடக்கு தொகுதியில போய் அவர் வின் பண்றாரு. வானதி வந்து தெற்குல எப்படி ஜெயிச்சாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாஜக வேட்பாளர் கோயம்புத்தூர்ல அவங்க ஒருத்தர் தான் இருந்தா கூட அவங்க வந்து எதிர்த்தது மிகப்பெரிய உலக நாயகனான கமலஹாசனை. கமலஹாசன் கடைசி வரைக்கும் வெற்றி கொடி அப்படிங்கிற இடத்துலதான் இருந்தாரு. கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவார்னு அத்தனை பேர் நம்பினாங்க. 1000 சொச்ச ஓட்டுல தான் அவர் கடைசியில தோல்வி அடைகிறார். அது கூட பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு 4 நாள் இருக்கையில ஸ்லம் ஏரியாவில கமலஹாசன் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண போறாரோ, ஸ்லம் ஏரியால நடந்து வேன்ல போய் பிரச்சாரம் பண்ண இடங்கள்ல அபரிமிதமா கூட்டம் சேர்ந்த இடத்துல அதுக்கு அடுத்த நாள் அப்படியே வந்து அங்க வந்து சாக்கு மூட்டையில தான் பணம் போகுது. அங்க எல்லாருக்கும் பட்டுவாடா பண்றாங்க. அந்த பட்டுவாடாவோடைய எதிரொலியா இது கமலஹாசனுக்கு காது கட்டி கமல் வந்து ஒரு அறிவிப்பு செய்யறார். பணம் எனக்கு வாக்குக்காக கொடுத்தாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு போன் வழியா எனக்கு தகவல் சொல்லி உறுதிப்படுத்தினீங்கன்னா உங்க வீட்டுக்கு காபி சாப்பிட வர்றேன் அப்படின்னு கமல்ஹாசன் பகிரங்கமாவே அறிவிச்சார். ஆனா பணம் முக்கியமா, கமலஹாசன் முக்கியமா அப்படிங்கும்போது பணம் முக்கியமா அந்த ஜனங்களுக்கு இருந்தது. அதனால கமலஹாசன் கடைசியில வாரி அப்படியே அந்த பணத்தின் மூலமா அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு பின்னாடி இருந்தது வெறுமனே வானதி அல்ல, வானதிக்கு பின்னாடி இருந்து முழுமையா இந்த இயக்கத்தை நடத்தி கொடுத்தவர் எஸ்பி வேலுமணி. இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய தெற்கு தொகுதி எம்எல்ஏவான வானதி தான் இப்ப வடக்கு தொகுதிக்கு போயிருக்காங்க. வடக்கு தொகுதிக்கு தான் போவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அங்க போயிருக்காங்க. ஏன் தெற்கு தொகுதியை விட்டுட்டு போனா, தெற்கு தொகுதி நிறைய மருத்துவமனைகள், நிறைய கல்லூரிகள், நிறைய தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்கிற ஏரியா. எல்லா தொழிற்சாலைகள்லயும் அல்லது எல்லா மருத்துவமனைகள்னா சாதாரண மருத்துவமனையா நினைக்காதீங்க, இல்ல கார்பரேட் மருத்துவமனைகள். இங்கெல்லாம் வந்து நீங்க ஒரு கட்சிக்கான நிதியுதவின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கக்கூடிய நிதியுதவிகள்ல எல்லாமே கோடிகள்ல கொடுக்கக்கூடிய நிதி, கட்சிக்காக நிதி கொடுக்கக்கூடியவங்க. இப்படியான இடத்துல இருந்து தெற்குல இருந்து ஏன் வடக்குக்கு போனாங்கன்னா, இந்த தொழிலதிபர்கள் கிட்ட எல்லாமே நெருக்கம் பாராட்டி வானதி பெரிய அளவுல கெயின் அனுபவிச்சிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் பரவி கிடந்தது. பாஜக தொண்டர்களை கவனிக்கல. பாஜக மட்டுமல்ல, தொகுதி மக்களை கூட பெருசா நடந்துக்கல, பெருசா கவனிக்கல. தன்னுடைய விளம்பரம், தன்னுடைய வாய் பேச்சு இதுலதான் வானதி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே கோவை தெற்கு தொகுதியில பெரிய பரவலா பேசப்பட்டது. அதனால தெற்கு தொகுதியில வந்து ஒரு மத்திய போலீஸ் புலனாய்வு அமைப்புகளும் உள்ளூர்ல நம்ம உளவுத்துறை அமைப்புகளும் சர்வே பண்ணினதுல முழுக்க வானதி நின்னா தோத்துருவாங்க அப்படிங்கிற அந்த சர்வே ரிப்போர்ட் வந்ததுனாலதான் உனக்கு இது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வடக்குக்கு போன எஸ்பி வேலுமணி மட்டுமல்ல, துணை ஜனாதிபதியா இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் உட்பட பலரும் அறிவுறுத்தியின் பேர்லதான் அவங்க வடக்குக்கு போகணும்னு விருப்பப்பட்டாங்க. அப்ப வடக்குல ஏற்கனவே தெற்கு எம்எல்ஏவா இருந்த இப்ப வடக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய அம்மன் அர்ஜுன் இங்க தூக்கி போடுறாங்க. இதுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இப்ப அம்மன் அர்ஜுன் பிரச்சாரம் பண்ணும்போது செந்தில் பாலாஜி இங்க போட்டி போடுவார், அவரை எதிர்த்து தான் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு 1 மாதத்துக்கு முன்னையே தெரியும் அப்படின்னு ஒரு பேட்டியில சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்தாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி இங்கதான் வர்றாரு, தெற்குலதான் போட்டி போடுறாரு, அவரை எதிர்த்து தான் நான் போட்டி போட போறேன் அப்படிங்கிறது தெரியும்னு இப்ப பேசிட்டு வர்றாரு. இது என்ன வம்பா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அரசியல் நோக்கர்கள், இது அல்ல, இவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு
அதனாலதான் வானதி இங்க பாதுகாப்பா அங்க அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி இந்த தொகுதியில போட்டி போடுறத திட்டமிட்டேதான் இவர் அம்மன் அர்ஜுன காலி பண்ணணுங்கிறதுக்காகவே இங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தொண்டாமுத்தூர் தொகுதியில எஸ்பி வேலுமணி போட்டி போடுறது, ரவி இருந்தா டஃப் ஃபைட்டா இருப்பாரு, அவர் வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையிலேயே அவருக்கும் ஒரு பகைமை இருக்கு. அதனால வந்து ரவி போர்சபிளா இருந்து எஸ்பி வேலுமணி தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு தொண்டாமுத்தூர்ல நடக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ரவியை கூட வேட்பாளரா மாத்தி இன்னைக்கு புதுசா ஒருத்தர் கார்த்திகேயன் ஒரு வேட்பாளரை போட்டு எஸ்பி வேலுமணி ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி வெற்றி திமுக வேட்பாளர் ஒரு சாதாரண வேட்பாளர் போட்டது மூலமா ஊர்ஜிதமாயிருச்சு. அந்த பக்கம் செந்தில் பாலாஜிய அம்மன் அர்ஜுன் எதிர்க்கிறதுனால அம்மன் அர்ஜுனோட தோல்வி எளிதாயிருது. அதனால செந்தில் பாலாஜி வெற்றி பெறார். இவங்களுக்குள்ள ஒரு டீலிங், ஒரு அன்கோ வேலை நடந்திருக்குன்னு பொதுவா இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் பேசுறாங்க. இது வந்து நிஜமா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாமே நுட்பமா நம்ம இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி அதிமுக எஸ்பி வேலுமணிக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்தது செந்தில் பாலாஜிக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதே தெற்கு தொகுதியில 2011 வந்து சேலஞ்சர் துறைன்னு ஒருத்தர் போட்டி போடுறாரு. அவருதான் வந்து 55,000 ஓட்டு அதிமுக வாங்குறாரு தெற்குல. 2016 தான் அம்மன் அர்ஜுன் நீங்க போட்டி போடுறாரு. அம்மன் அர்ஜுனை வந்து 55,000 சொச்ச ஓட்டு தான் வாங்குறாரு. அதே மாதிரி 2021 வானதி வாங்கின ஓட்டு 55,000 சொச்சம். அப்படின்னா அதிமுகவுக்கு ஸ்டேண்டர்டா ஒரு 55,000 ஓட்டுகள் வந்து தெற்கு தொகுதியில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அதே 55,000 இப்பவும் வந்து அம்மன் அர்ஜுன் வாங்குவாரு. இன்னும் சொல்ல போனா எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகித்ததன் மூலமா ஓட்டு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது 1,86,000 வாக்குகள் தான் இந்த தொகுதியில் இருக்கு. அப்படிங்கும் போது அந்த 55,000 வாக்குகளை வந்து அம்மன் அர்ஜுன் தாராளமா வாங்கிட்டாருன்னா அவருதான் வெற்றி அடைவாரு. எப்படி செந்தில் பாலாஜி வந்து வெற்றி அடை முடியும்னு சொல்றீங்கன்னு ஒரு கணக்கு போட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. ஆனா உண்மையில என்னன்னா அம்மன் அர்ஜுனை எல்லா வீடு வீடா போய் ஆத்தா அம்மா எல்லாருக்கும் தெரியுது, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அவங்களோட உறவு கொஞ்சம் எல்லாமே பண்ணித்தான் அவர் ஓட்டு கேட்கிறார். அதனால அவர் வந்து மக்களின் ஒரு தொண்டனா நடந்துக்கிறாரு. அதனால அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி டீம் போறதோடைய கதையே வேற. அதே தெற்கு தொகுதியில அவங்க போறாங்கன்னா இவர் ஓட்டு கேட்கறது மட்டுமல்ல, இவர் கூட வரக்கூடிய அந்த கட்சி பிரமுகர்கள் இங்க அதிமுகல யாரை கரெக்ட் பண்ணா நம்மளுக்கு ஒட்டு மொத்தமா ஓட்டு வரும், பூத்த வந்து யார் கண்ட்ரோல் இருக்கு, வார்டு வந்து யார் கண்ட்ரோல் இருக்கு, அவங்களுக்கு என்ன கவனிக்கணுமோ அந்த கவனிப்பை கவனிச்சா அம்மன் அர்ஜுனுக்கு போற ஓட்டு மொத்தமா செந்தில் பாலாஜிக்கு வரும்னு ஒரு வியூகம் அமைக்கிறாங்க. நீங்க 4 நாளைக்கு முன்னாடி அம்மன் அர்ஜுனை வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்டு செயலாளர் அல்லது ஒரு அதாவது அந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூத் இன்சார்ஜ் இன்னைக்கு 4 நாள் கழிச்சு என்ன அம்மன் அர்ஜுன் ஜெயிச்சிருவாரான்னு கேட்டா ஜெயிக்கிறது கஷ்டம். என்ன காரணம்னா இல்ல அவருடைய வேகம் வேற மாதிரி இருக்குதுங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் இங்க கவனிப்பை நடத்திட்டாங்க அல்லது நடத்த போறாங்க அல்லது ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, வேலை அங்க சொனங்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெளிவாது. இது வந்து செந்தில் பாலாஜியுடைய தெற்கு தொகுதிகளை மட்டும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சிங்கநல்லூர் தொகுதியில அதிமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜெயராமனுக்கு கூட 4 நாளைக்கு முன்னாடி அவர் உறுதியா வெற்றி பெற்றுவாரு சிங்கநல்லூர்ல அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு அப்படியே கதை மாறி ஜெயராமன் வெற்றி பெறுவது கஷ்டம்னு சொல்றாங்க. என்னையா விஷயம், சிங்கநல்லூர்ல காங்கிரஸ் நிக்குது, காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதினு ஒரு புது பொண்ணை போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு மேல ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது. அவங்க வந்து உடுமலைப்பேட்டையில கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்துல வேட்பாளரா நின்னவங்க. அதுக்கப்புறம் பாஜக போய் அண்ணாமலை கிட்ட சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து 2023 காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காங்க. அந்த காங்கிரஸ்ல சேர்ந்த அந்த வேட்பாளர் வந்து இங்க இப்ப வந்து சிங்கநல்லூருக்கு வந்தோன்னா ஒரு 3 வருஷத்துல சீட்டு வாங்கிக்கிறாங்கன்னா இங்க காலங்காலமா இருக்கிற காங்கிரஸ்காரங்க, காங்கிரஸ் பெண்கள் இவங்க எல்லாம் வந்து அப்படியே சாதாரணமா இப்படியே இவங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கணுமாங்கிற கோபதாப சிங்கநல்லூர் தொகுதியில் ஒழிச்சிட்டு இருக்கு. இப்படியான ஒரு அதிருப்தி ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறது கஷ்டம். கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. திமுக கூட்டணி தாரவாத்து காங்கிரஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு பேசப்பட்ட ஒரு வேட்பாளர் இயல்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 2 நாளுக்குள்ள வந்துருது. இன்னும் 10 நாள் இருக்குது. 10 நாளுக்குள்ள என்னென்ன மாற்றம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன அப்படி பேச்சு அங்க சிங்கநல்லூர்ல மாறுதுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி பலமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சிங்கநல்லூர்,
சிபிஎம் மார்க்சிஸ்ட் பார்ட்டி பலமா இருக்கக்கூடிய தொகுதி அந்த சிங்கநல்லூர், காங்கிரசும் பலமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சிங்கநல்லூர், திமுகவும் பலமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சிங்கநல்லூர். திமுக எப்படின்னா போன தடவை கார்த்தி எம்எல்ஏ வந்து திமுக இங்க எம்எல்ஏவா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி 96ல வந்து இவரு பொங்கலூர் பழனிசாமி எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா இருந்த தொகுதி. அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏடி குலசேகரன், இரா மோகன் இவங்க எல்லாம் எம்எல்ஏவா இருந்து, செங்காலிப்பன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செங்காலிப்பன் ஜனதாவில வந்து இருந்த போது அவரு ஜெயிச்ச தொகுதி. இப்படி சிங்கநல்லூர் வந்து முழுமையா தொழிற்சங்கங்கள் நிறைஞ்ச தொழிலாளிகள் நிறைந்த ஏரியா அப்படிங்கும் போது கூட்டணி பலமா இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு அதிமுக காரங்களே இப்ப ஆறுடம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு ஏன் இல்லையா? நீங்க சிங்கை கோவிந்தராஜ் இதே தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி உங்க ஆதரவோட தான் வந்து கேசி கருணாகரன் சிபிஎம்ல ஜெயிச்சாங்க. இப்படி அதிமுக கோட்டையா இதுக்கப்புறம் மாறுச்சு இல்லையா? அப்ப இல்லையானா இல்ல. என்னன்னா இப்ப எங்களுக்கு கூட்டணி பலம் வந்து குறைவு. கூட்டணினா பாஜகவை மட்டும் தோல்ல வச்சுக்கிட்டு நாங்க இங்க ஓட வேண்டியதா இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு கூட்டணியில ஒரு வீக்கா இருக்கிறதுனால திமுக கூட்டணியான காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தெற்கு தொகுதி பார்த்தோம், தொண்டாமுத்தூர் தொகுதி பார்த்தோம், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்கநல்லூர் தொகுதியை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம எங்க பார்க்கணும்? கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி. அப்படித்தான் நீங்க பாத்தீங்கன்னா 200, அதாவது காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க. காங்கிரஸுக்கு ஒதுக்குன உடனே அது வந்து அப்படியே அதை வந்து அதிமுக ஜெயிக்க போகுது. அதிமுகல பிஆர்ஜி அருண்குமார் ஏற்கனவே 2 தடவை எம்எல்ஏவா இருந்தவர், இப்ப போட்டி போடுறாரு. அவர் ஈஸியா ஜெயிச்சிருவாருன்னு சொன்னாங்க. அங்கேயும் நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. என்னன்னா அதுவும் இதேதான் பிரச்சனை. என்னன்னா கட்சி கூட்டணி பலம் அப்படிங்கிறது வந்து திமுக கிட்ட அதிகமா இருக்குது, பிஜேபிக்கு பெருசா இல்லை. எல்லாரும் இதை வச்சு கேட்கலாம். ஏற்கனவே பாஜக வந்து அண்ணாமலை போட்டி ஓட்ட போது பெருவாரியான ஓட்டுகளை வாங்குச்சு. அதிமுக தனியா நின்று பார்லிமெண்ட்ல பண்ணும்போது அது ஒரு பகுதியான ஓட்டு வாங்குச்சு. இது ரெண்டையும் கூட்டும் போது மொத்தமா பார்த்தா அதிமுக கூட்டணி தானே வெற்றி பெற்று வரணும், திமுக ஏன் வெற்றி வருது அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஆனா அந்த 2024 தேர்தலை பொறுத்தளவு பிரதமரா மோடி வருவாரு. பிரதமரா மோடி வந்தாருன்னா ஒரு அமைச்சரா வந்து அண்ணாமலை வருவாரு. அண்ணாமலை வந்தாருன்னா ஒரு அமைச்சருங்கிறத விட அவர் கேபினெட் அந்தஸ்துக்கு வருவாரு. கேபினெட் அந்தஸ்துல வரும்போது கோயம்புத்தூர் தொழில்கள் எல்லாம் நல்லா கவனிக்கப்படும். அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அண்ணாமலையுடைய ஸ்பீடு, அவருடைய ஆற்றல், அந்த வேகம் எல்லாம் பார்த்து கணிச்சுதான் அண்ணாமலைக்கும் மோடிக்கும் விழுந்த ஓட்டுகள் அந்த பாஜகவுல அன்னைக்கு விழுந்த ஓட்டு, அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டுகள். அதே சமயம் அதிமுகல அன்னைக்கு ராமச்சந்திரன் கோவை எம்பி தொகுதியில போட்டி போட்டார். ராமச்சந்திரனை பொறுத்தளவு அதிமுக இரட்டை இலை ஓட்டு பூரா அவர் வாங்கியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாம் தாண்டி ஆளுங்கட்சியான திமுக இந்த 2 ஓட்டுகளை நிறைய பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த திமுக ராஜ்குமார் அன்னைக்கு வென்றெடுக்கிறார் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்ல முடியுமே. இது வந்து எடப்பாடி முதலமைச்சரா அல்லது ஸ்டாலின் முதல்வரா அல்லது விஜய் முதல்வரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கிறதுனாலதான் இது அப்படியே டைவடிச்சு ஸ்டாலின் முதல் இடத்துக்கு வர்றாரு, எடப்பாடி 2வது இடத்துக்கு வர்றாரு, 3வது இடத்துக்கு தாவேகா போகுது. தாவேகா கூட நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம தாவேகாவை பத்தியே நம்ம பேசல. தாவேகாவை பொறுத்தளவு அவரு பிரச்சாரத்துல வந்து கரூர் பிரச்சாரம் வர்ற வரைக்கும், கடைசியா திரிசா விவகாரம் அடிபடுற வரைக்கும், அவரு மனைவி வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் போடுற வரைக்கும் விஜயுடைய வேகமும் மக்கள் கிட்ட இருந்த எழுச்சியும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20-23% ஓட்டுகளை வாங்கி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள்ல பெருவாரியான ஓட்டுகளை அறுவடை பண்ணி எதைய 3வது இடத்துக்கு தள்ளுவாருன்னே தெரியாத அளவுக்கு இருந்தது. ஆனா இப்ப அவருடைய பிரச்சாரம் வந்து ஸ்லோ அடைஞ்ச இதுல ஆனது. இவர் வேட்பாளர்கள் தேர்வு பண்ணி வேட்பாளர்களை போட்டது. இப்ப வேட்பாளர்கள் எல்லாம் அங்கங்க விலவேசப்படுறாங்களா இல்ல மிரட்டப்படுறாங்களான்னு தெரியல. யாருமே வேட்பாளருக்கு ஆதரவா 2 பேர் பிரச்சாரத்துக்கு வர்றாங்களோ ஒழிய வேட்பாளர் வெளியே வர்றதே இல்லை. உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதியில கேபி ராஜுடைய மகன், கேபி ராஜுங்கிறவரு முன்னாள் எம்எல்ஏ. இந்த கேபி ராஜு கிட்டதான் கட்சியில அடிமட்ட தொண்டரா வந்து எஸ்பி வேலுமணி சேர்றாரு. அங்க இருந்துதான் தன்னுடைய அரசியல் பயணத்தையே சின்ன பையன்ல தொடங்குறாரு எஸ்பி வேலுமணி. அப்ப கோயம்புத்தூர் மாவட்டத்துல, கோயம்புத்தூர்ங்கிற மாவட்டம் பெரிய மாவட்டமா இருந்த காலம், அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல கேபி ராஜு மலரவன் கோலோச்சிட்டு இருந்த காலம். அந்த காலகட்டத்துல வந்த எஸ்பி வேலுமணி அதுக்கு பின்னாடி அவர் வளர்ச்சி வந்து மேல மேல போகும்போது இடையில வந்து சேமா வேலுச்சாமி அமைச்சராகிறாரு, இடையில கோயம்புத்தூர் உடுமலை சண்முகவேல் அமைச்சராகிறாரு, இதுக்கு இடையில பொள்ளாச்சி ஜெயராமன் அமைச்சராகிறாரு,
மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய AK செல்வராஜ் கூட அமைச்சராகிறாரு. இவ்வளவு பேர் அமைச்சராகி KP ராஜு வந்து ஒரு புள்ளி மாதிரி பின்னாடி போன பிறகு அவருக்கு பால் போர்டு ஏதோ ஒரு பதவி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கிடையில அந்த பாவே தாமோதரம் காணாம போறாரு, நம்ம சண்முகவேல் அமைச்சரா இல்லாம போறாரு, பொள்ளாச்சி ஜெயராமன் கூட அமைச்சரா இல்லாம போறாரு. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் இல்லாம போற காலம். சேமா வேலுச்சாமி வந்து மேயர் ஆகிறாரு, அவர் மேயர் பதவியிலிருந்தும் நீக்கப்படுறாரு, அதாவது ரிசைன் பண்ணி வாங்கப்படுறாரு. இப்படியான சூழல்ல தான் SP வேலுமணி மேல எந்திரிச்சு வர்றாரு. SP வேலுமணி ஒரு நகராட்சி தலைவராக இருந்து அமைச்சரான பின்னாடி இங்க வந்து இந்த பழைய தலைகள் எல்லாமே காணாம போயிருது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல KP ராஜு சமீபத்துல இறந்துடுறாரு. KP ராஜு தான் சுருக்கமா சொன்னா SP வேலுமணிக்கு குருநாதர் மாதிரி, அரசியல் குருநாதர்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட KP ராஜுடைய மகன் தான் இன்னைக்கு வந்து தாவேகா வேட்பாளரா இவருக்கு போட்டியா அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஆனா தேர்தல் அறிவிச்ச பின்னாடி ஒரு 4-5 நாள் அந்த தாவேகாவில் இருக்கக்கூடியவங்க KP ராஜுடைய மகனுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களை காணோம். KP ராஜுடைய மகனுக்கு போன் பண்ணா பத்திரிகையாளர் கூட அவர்களை சந்திக்க முடியல. அவர் வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டா கூட அந்த PR வேலை செய்கிறவங்களுக்கு தெரியல. கோயம்புத்தூர்ல பல பேர் வந்து தாவேகா வேட்பாளர் KP ராஜுவோட மகன் சதீஷ் எங்க இருக்கிறாருன்னு தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த SP வேலுமணி தொகுதி மட்டும் இப்படியான்னு பார்த்தா பல்வேறு தொகுதிகள்ல தாவேகா வேட்பாளர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறது தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஓடிட்டு இருக்கு. இந்த தாவேகா வேட்பாளர் அப்படின்னா சீமான் வேட்பாளர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, சீமான் வேட்பாளரை பொறுத்தளவு அவங்க வந்து ஒரு தத்துவ அர்த்தம் அல்லது ஒரு கொள்கை அல்லது வேறு ஏதோ ஒரு உந்து சக்தியில அடிக்ட் ஆகி அப்படி முழுமையா உட்கார்ந்துருக்காங்க. சீமானுக்கான அந்த 8-9% ஓட்டு அப்படியே இன்னைக்கு விழு. அந்த ஓட்டு மாறவே மாறாது. விஜய் ஃபேக்டர்னால கண்டிப்பா சீமானுடைய ஓட்டு குறையும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல. இப்ப வந்து முழுக்க விஜய்க்கான ஓட்டு விஜய்க்காகவும் சீமானுக்கான ஓட்டு சீமானுக்காகவே இருக்கு. இந்த இடத்துல சுத்தி வளைச்சு பார்க்கும்போது அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறது கோவை மண்டலத்துல ஒரு போட்டி களத்தில் இருக்கு. இப்படியே நீங்க போனீங்கன்னா மேட்டுப்பாளையம், இப்ப வந்து கோவை தெற்கு பார்த்திருக்கோம், சிங்கநல்லூர் பார்த்திருக்கோம், தொண்டாமுத்தூர் பார்த்திருக்கோம். அடுத்து கிணத்துக்கடை போனீங்கன்னா கிணத்துக்கடவுல திமுக சார்பா நிக்கிறது சபரி கார்த்திகேயன் பாத்தீங்கன்னா MGR காலத்திலேயே கோவை மண்டலத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த நெகமன் நெப்போலியன் புகழப்படக்கூடிய KV கந்தசாமியுடைய பேரன். இவருக்கு அபரிமிதமான வசதி இருக்கு. இவருக்கு 2009 தேர்தலையே கலைஞர் வந்து MP சீட்டு கொடுக்கறதா இருந்து ஒரு நூலிலையில தவறி போச்சு. அது கண்ணப்பன் மூலமா சண்முக சுந்தரம்னு ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருச்சு. இல்லைன்னா அன்னைக்கே இந்த தம்பி வந்து MP ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அவருக்கான வாய்ப்பு இன்னைக்கு வந்து கிணத்துக்கடவு தொகுதியில முன்னாள் அமைச்சரான தாமோதரன் தான் அவருக்கு எடுத்து போட்டி போடுறாரு. தாமோதரன் இந்த தடவை வந்து தோல்வி நிச்சயம் அப்படிங்கிற நிலையில தான் அவருடைய பிரச்சார பயணம் வந்துட்டு இருக்கு. சபரி கார்த்திகேயனுடைய வேகம் அங்க வேகமா இருக்கு. அதே மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சியில போட்டி போடுறாரு. பொள்ளாச்சியில எதிர்க்கிறது வந்து கோமாதேகா வேட்பாளர் உதயசூரியன்ல நித்யானந்தம்னு போட்டி போடுறாரு. அங்க முழுக்க பெரிய கவுண்டர் பெல்ட்டா இருக்கிறது. அப்ப கோமாதேகா கட்சியுடைய அந்த ஓட்டுகள் எல்லாம் நித்யானந்தத்துக்கு பெருமளவு வரும். இவரு பொள்ளாச்சி ஜெயராமன் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனாலும் அவர் எல்லாரும் கூட நல்ல இணக்கமா பழகக்கூடியவர். 5வது தடவை 6வது தடவை இப்ப MLA ஆக போறாரு. 6வது தடவை என்னதை போட்டி போடுறாரு. 5 தடவை MLA-வா இருந்துட்டாரு. துணை சபாநாயகரா பொறுப்பு வகிச்சிருக்காரு. மக்களா நல்லா இணங்கி பழகக்கூடியவரா இருக்காரு. அதனால வெறுமனே கவுண்டர் ஓட்டு வந்து நித்யானந்தத்துக்கு கிடைச்சா கூட முழுக்க இதர சமூக ஓட்டுகள், அவருடைய பழக்க வழக்கம், இறங்கி அடிக்கிற அந்த பிரச்சார வலிமை, இதெல்லாம் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு பலமா இருக்கு. போன தடவையே ஒரு 1000 சொச்ச ஓட்டு வித்தியாசத்துல தான் அவர் ஜெயிச்சாரு. இந்த தடவை அவர் ஜெயிக்கிறது 100 நிலையில ஜெயிக்கலாம் அல்லது கூடுதலா கூட ஜெயிக்கலாம். சில சமயம் எக்கு தப்பா பின்னாடி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறாங்க. ஆனா பொள்ளாச்சி ஜெயராமனை பொறுத்தளவு பொள்ளாச்சி தொகுதியிலிருந்து அவரை வந்து அவ்வளவு சுலபமா தூக்கடிச்சு அனுப்பிச்சிட முடியாதுங்கிறது அங்க இருக்கிற மக்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.